முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவே துணை. ஆடி மாதம் பூர நட்சத்திரம் என்று ஆடிப்பூரம் விமர்சையாக இன்று எல்லா கோயில்களிலும் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் ஆடிப்பூரத்தை பற்றி சிறிது நாம் பார்ப்போமா? பூரம் 27 நட்சத்திரங்களில் 11வது நட்சத்திரமாகும். பூர நட்சத்திரத்தை பூர்வ பல்குனி என சமஸ்கிருதத்தில் அழைக்கிறார்கள். இது வசீகரமான நட்சத்திரம், இரட்டை நட்சத்திரத்தில் ஒரு பகுதியாகும். ஜோதிட குறிப்புகளில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரதசை குழந்தை பருவத்திலேயே வந்துவிடும். கலைத்துறையில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நட்சத்திரம் சூரியனுக்குரிய சிம்மராசியில் உள்ளதால் கம்பீரமாகவும் எளிமையாகவும் பேசக்கூடியவர்களாகவும் அரசாங்கத்தின் உயரதிகார பதவிகளில் இருப்பவர்களாகவும் பிறரை தன்னுடைய பேச்சாலும் செயலாலும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆடிப்புற நாயகியான அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்வது சிறப்பானது. சில கோயில்களில் பால்குட விழா பெரிய ஊர்வலமாக இருக்கும். உதாரணமாக மணப்பாறையில் உள்ள பிரசித்தி பெற்ற வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் பால்குட விழாவை சொல்லலாம். 16,000க்கும் மேற்பட்டவர்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடம் எடுத்து வருவார்கள். அதிகாலை தொடங்கி மதியம் வரை நடைபெறும். பல ஊர்களில் இதே போன்று நடைபெறும். பால் வெண்மை நிறம் உடையது. நம்முடன் பல ஊர்களும் வெள்ளை மனம் படைத்தவர்களாக அமைந்து நமக்கு வெற்றியை தேடி தருவன் என்பதற்கான பரிகாரம் இது. திருவிழாக்களின் போது முறையாக விரதமிருந்து பால்குடம் எடுத்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து குளிர்ச்சிப்படுத்தினால் மனம் குளிர்ந்து வரம் தருவாள் என்பது நம்பிக்கை. அதுபோல் ஆடிப்பூர நாயகிகளுக்கு ஆடியில் வளைகாப்பு விழா நடத்தப்படுவதும் சீமந்தம் நடத்தப்படுவதும் இன்னொரு முக்கியமான சடங்காகும். கர்ப்பிணி பெண்களையும் அவர் கருவியையும் காக்கும் சடங்குகள் சாதாரண மனிதர்கள் செய்யும் இந்த சடங்குகளை ஜெகன்மாதாவான அம்பிகைக்கு செய்து மகிழும் விழா இந்த ஆடிப்பூரம். சில கோயில்களில் புட்டு வைத்து படைப்பார்கள். இந்த பூலோகமே அவளின் படைப்பு. நாம் அனைவரும் அவளின் பிள்ளைகள். அதனால்தான் அம்பிகைக்கு வந்த ஆடி மாதம் பூர நட்சத்திர நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்த்தப்படுவது. இதன் மூலம் இந்த உலகம் நெகிழ்ந்து வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆடிப்பூரம் விழா சைவ வைணவ கோயில்களில் வேறுபாடு என்ற எல்லா திருக்கோயில்களிலும் இந்த வைபவம் பெருவிழாவாக நடக்கும். இது ஒரு நாள் விழாவாக இல்லாமல் 10 நாட்கள் விழாவாக நடத்துவார்கள். அப்படி நடைபெறும் திருக்கோயில்கள் சில: சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில், திருவாரூர் கமலாம்பிகை கோயில், திருநாகை நீலாயதாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், திருமயிலை கபாலீஸ்வரர் கோயில், நெல்லையப்பர் அருள்மிகு காந்திமதி அம்மன் கோயில், மதுரை அழகர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மயிலாடுதுறை திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில், குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோயில், மேல்மருவத்தூர் கோயில் என்று சில விமர்சையாக கொண்டப்படும் கோயில்களில் இவற்றும் உண்டு. ஆடிப்புறத்தில் அம்மனுக்கு வளைய சாற்றி வழிபட்டால் திருமணம் மற்றும் குழந்தை பேறு உண்டாகும் என்பது மக்களின் அதீதமான நம்பிக்கை. எத்தனை நாள் சிவத்திருக்கோயில்களில் ஆடிப்புற உற்சவத்தை கொண்டாடினாலும் ஆண்டாள் ஆடிப்புறம் உற்சவத்தை பற்றி சொல்லாமல் ஆடிப்புறத்தின் சிறப்பு நிறைவடையாது. ஆண்டாள் அவதரித்த மாதம் ஆடி மாதம் புற நட்சத்திரம். ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இதைத்தான் ஸ்ரீ மணமாவள முனிகள் தம்முடைய உபதேச மந்திர ரத்னமாலையில் மற்ற அவதாரின் சிறப்பை விட ஆண்டாளின் அவதார சிறப்பை கொண்டாடுகிறார். என்றோ திரு ஆடிப்பூரம் எமக்காக வென்றோ ஆண்டாள் இங்கு அவதரித்தாள். குன்றாத வாழ்வாழ மகிழ்ந்தம் வான் போகத்தான் அணைகழ்ந்து ஆழ்வா திருமகளாராம். அதாவது எல்லோரும் பரமபத்தை அடைப்பதற்கு விரும்புவதற்கு காரணம் அந்த பேரின்பத் திருநகரில் அங்கே துன்பம் என்பதே கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் ஆனந்தம், எப்பொழுதும் பகவான் கூடவே இருக்கக்கூடிய அற்புத நிலை. ஆனால் அதையெல்லாம் தியாகம் செய்து அந்த லோகமாத பூமியிலே பெரியாழ்வாரின் திருமகளாய் பிறந்து 2 பிரபந்தங்களை தமிழில் பாடி நம்மை எல்லாம் உய்வித்து அருளினார் என்றால் அது அல்லவா தியாகம், அது அல்லவா பெருங்கருணை. இந்த பெருங்கருணைக்கு ஈடாக வேறு எதை சொல்ல முடியும்? எனவே மற்ற திருத்தலங்களை விட ஆண்டாளின் அவதார திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடிப்பூர திருவிழா மிக விமர்சையானது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்தில் தொடங்கும். முதல் நாள் இரவு 16 வண்டி சப்பரமும், 2ஆம் நாளில் ஆண்டாளின் சந்தர்பிரபை வாகனத்திலும் ரங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் எழுந்தருள்வார்கள்.
மூன்றாம் நாள் வைபவத்தில் ஆண்டாள் பரங்கி நாற்காலியிலும் ரங்கமன்னார் அனுமன் வாகனத்திலும் அருள்பாலிப்பார். 4ஆம் திருநாளில் ரங்கமன்னார் கோவர்த்தனகிரி ஸ்ரீ கிருஷ்ண அலங்காரத்திலும் ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் எழுந்தருள்வார். வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். ஆடிப்புற திருவிழா முக்கிய திருவிழா ஒன்றான பெரியாழ்வார் மங்களாசனம் வைபவம் அடுத்து நடைபெறும். இதையொட்டி 5ஆம் நாள் காலை சில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் உள்ள ஆடிப்புற கொட்டகையில் பெரியாழ்வார் எழுந்தருளி சில்லிபுத்தூர் பெரிய பெருமாள், செண்பகத்தோப்பு காற்றழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாள், திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள், நின்ற நாராயண பெருமாள் கோயில் திருத்தங்கள் அப்பன் பெருமாள், ஆண்டாள் ரங்கமன்னார் ஆகியோருக்கு பெரியாழ்வார் மங்களாசனம் செய்து வைப்பார். இதனைத் தொடர்ந்து அன்று இரவு 10 மணிக்கு மேல் 5 கருட சேவை நடைபெறும். 7ஆம் நாள் இரவு ஆண்டாள் மணியில் ஸ்ரீ ரங்கமன்னார் சயனிக்கும் சயன சேவை உற்சவமும் சிறப்பாக நடைபெறும். இத்திருவிழாவின் சிகர நிகழ்வான ஆடிப்புறமாகிய இன்று தேரோட்டம் காலை 9:05 மணிக்கு நடைபெறுகிறது. தேரோட்டத்தின் போது ஆண்டாளுக்கு சாற்றுவதற்காக திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதம் மற்றும் மதுரை கள்ளழகர் கோயிலிலிருந்து பட்டு வஸ்திரம், பூமாலை மற்றும் மங்கள பொருட்கள் சில்லிபுத்தூர் வந்தடையும். தேரோட்டத்தை முன்னிட்டு மூலவருக்கு புஷ்பாஞ்சலி போன்ற விசேஷங்கள் நடைபெறும். கண்ணாடி மாளிகையில் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு ஏகாந்த திருமஞ்சனம் நடைபெற்று மஞ்சள் பட்டு உடுத்தி ஆண்டாள் வெண்பட்டு உடுத்தி தனித்தனி தோளுக்கிணியாளில் புறப்படுவார்கள். தேரில் எழுந்தருளி சில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆடிப்புற உற்சவம் ஆயிரக்கணக்கான பக்தர்களில் கோலாகலமாக கூடியிருக்க குதூகலமாக நடைபெறும். வைணவ தலங்களிலே ஆண்டாள் திருப்புறம் சிறப்பு என்றால் சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறுவது அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில். தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற சிவாலயங்களில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயிலில் ஒன்று. இக்கோயிலில் ஆடிப்புற திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த திருவிழாக்கள் 10 நாட்களாக நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக 4ஆம் நாள் திருநாளில் காந்திமதி அம்மாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். தொடர்ந்து செப்பு கடையத்தில் வெண்பட்டு உடுத்தி எழுந்தருளும் காந்திமதி அம்மாள் வளையல் பூட்டுவதற்கு சுவாமி நெல்லையப்பரிடம் அனுமதி கேட்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து காந்திமதி அம்மாள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு வளைகாப்பு உற்சவம் நடைபெறும். அம்பாளுக்கு நலுங்கு வைக்கப்பட்டு மகாதீபாரம் நடைபெறும். ஆடிப்புறாவின் 10ஆம் நாளில் ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து ஆடிப்புற முளைக்கட்டு திருவிழா சிறப்பாக நடைபெறும். திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு பெண்கள் ஆடிப்புறத்தில் விருந்திருந்து அம்பியையும் ஆண்டாளையும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாவித சகல மங்கள காரியங்கள் நடக்கும் என்பது எந்த விதத்திலும் கருத்து மாறுபாடு இல்லை. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழிவரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.